வருஷத்துக்கும் மேற்பட்ட பிரச்சனை இது. 2 நாடுகளுக்கும் பார்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லை பகுதி என்று பார்த்தோமையாக நீங்க பாருங்க, சுமார் 800 கிலோமீட்டர் என்று சொல்லலாம். அந்த எல்லை பகுதி கம்போடியா ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அங்கே தற்பொழுது பிரச்சனை நிலவுகிறது. எந்த அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்துறதா சொல்றாங்க. இன்னொரு நாடு அவங்களுடைய போர் விமானங்களை விட்டு அந்த நாட்டுல தாக்குதல் நடத்துறதா சொல்றாங்க. தாய்லாந்து நாட்டின் ராணுவத்தினர் ஏற்கனவே இந்த எல்லை பகுதியில் நடந்து சென்றிருக்கும் பொழுது என்ன ஆச்சு, கன்னி வெடியில் கால் வைத்து 2 ராணுவ வீரர்களுக்கு கால் துண்டானது. 2 நாட்டு ராணுவங்களும் மோதுகிறது. இதனால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. பொதுமக்களை தாய்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லையோரம் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான முகாமுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சுமார் 40,000 பேரை பாதுகாப்பான முகாம்களுக்கு கொண்டு வந்திருக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே இந்த எல்லை பிரச்சனை பூதாகரம் எடுத்தது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாய்லாந்துல அவங்க நாட்டுல அரசராட்சி தான் இருந்தாலும் அங்கே பிரதமர் இருக்கிறார். தாய்லாந்து நாட்டுல பொறுத்த வரைக்கும் பெண் பிரதமர் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. 37 வயசுலேயே நாட்டின் பிரதமர் ஆயிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. அவங்க என்ன பண்றாங்க, இந்த எல்லை பிரச்சனை தொடர்பா கம்போடியா நாட்டினுடைய மிக முக்கிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் வெளியிடப்பட்டது. அதுல மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தாய்லாந்து நாட்டின் இராணுவத்தின் தரத்தை குறைத்து பேசி இருக்கிறீர்கள், இது தகாத பேச்சு, பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அந்த பெண் பிரதமருக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தார்கள். முதலில் பிரதமரின் காட்சிகளை பார்த்து விடுவோம். பிரதமர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தாய்லாந்து நாட்டு ராணுவத்திற்கும் தாய்லாந்து நாட்டு